சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 15/7/2025 செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 31ஆம் நாள். பஞ்சமி திதி இன்று இரவு 10:39 வரை. சதயம் நட்சத்திரம் இன்று காலை 6:26 வரை. அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த வெற்றிகளை தரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் வலிமையாக இருக்கிறார். இன்னும் ஒரு 2-3 வார காலத்திற்கு அவர் 2ஆம் இடத்திலே இருப்பார். 2ல் சுக்கிரன் வந்தால் பண வரவிற்கு தடை இல்லாமல் நிலைமை. ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது வரவே வராதுன்னு கை விட்டுச்சு, இவர்கிட்ட போய் கொடுத்தனையா, நான் என்ன பண்ணுறது, என் கெட்ட நேரம் கொடுத்து தொலைச்சிட்டேன், திருப்பி வாங்கவே முடியலைங்க என்கின்ற மாதிரியாக இனிமேல் வராது என்று கைவிடப்பட்ட ஒரு பணம் வரக்கூடிய சூழல் என மேஷராசிக்காரர்களுக்கு தனம், வாக்கு விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் லாபங்களாக குடும்ப அமைப்புகளிலேயே நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண் பார்த்தல், வரன் பார்த்துக்கிட்டே போகிறாங்க, கல்யாணம் தாங்க முடிய மாட்டேங்குது என்கின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு 20 நாளில் கரெக்டாக யார் மனைவி யார் கணவன் என்பதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. தடாலடியாக முடியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே போச்சு, வந்தாங்க, பார்த்தாங்க, பூ வச்சாங்க, முடிச்சிட்டாங்க என்கின்ற மாதிரியாக குடும்பம் அமையக்கூடிய நற்சூழல்கள் உண்டாகக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே சுப அமைப்பில் ஆட்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே ராசிநாதன் உங்களுக்கு ஆட்சியாக இருப்பது, ராசியில் இருப்பது என்பது கிட்டத்தட்ட 10 மாதம் 11 மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா வந்திருக்குதுங்க. ஒரு 2-3 வாரம் அவர் அங்கேயே இருப்பார். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல என்ன உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவைகளை ஒரு 2 வார காலத்திற்குள்ள கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவிற்கு சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய, மதிப்பு மரியாதைகள் அதிகமாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். உங்களை பற்றி ஒரு மாதிரியான அபிப்பிராயம் வச்சிருந்தவங்க, இந்த ஆள் எங்க செய்ய போறார், இவர் இப்படி செய்ய போறார், இந்த பொண்ணு எங்க செய்ய போகுது அப்படின்னு உங்களை பற்றி குறைவான மதிப்பீடு கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களை பற்றி உயர் மதிப்பீடுன்னு சொல்லப்படக்கூடிய, அடாடா இப்படி செஞ்சுட்டாரே அப்படி செஞ்சுட்டாரே என்கின்ற மாதிரியாக உங்களை பற்றி மற்றவர்களிடம் புகழ்ந்து சொல்லக்கூடிய அளவிற்கு ரிஷபத்தினர் அனைவரிடம் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொட்டது துலங்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெண்வழி உறவுகள் நன்றாக இருக்கும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 12லேயே ஆட்சியாக இருக்கிறார். செலவுகள் வரக்கூடிய நாளாக, ஆனால் நல்ல செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஏற்கனவே ரொம்ப நாளாக சேமித்து வைத்திருக்கின்ற ஒன்றை வைத்து ஒரு வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்கிறது, ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி நடக்கும், இன்னொரு சிலருக்கு ஒரு மாதிரி நடக்கும் இல்லையா. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல நற்பொருள் சேர்க்கை என்பது இன்றைக்கு ஒரு 2 வார காலத்திற்குள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தொழில் விஷயமாக மேற்கே போகக்கூடிய அமைப்புகளும் உண்டு. மேற்கு நாடுகளுக்கு போவது, மேற்கு மாநிலங்களுக்கு போவது, அதன் மூலமாக பணம் சம்பாதித்து வருவது என்பது போன்ற ஒரு சாந்தமான சூழ்நிலையில் நல்ல வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களால் சிலருக்கு செலவுகள் இருக்கும். தன்னுடைய மகள், தாய், மனைவி, தாரம் போன்ற பெண்வழி உறவுகளுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுப்பது, அவங்ககிட்ட அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பது என மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானாதிபதி இன்றைக்கு 11ஆம் இடத்திலேயே வலுத்து ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல லாபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவராக இருக்கட்டும், என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, ஒரு தறி நெய்யிறையா, ஒரு ஆட்டோ ஓட்டுறங்க, ஒரு கார் ஓட்டுறங்க, அல்லது ஒரு சின்ன சின்ன டெலிவரி பாய் மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் பொருளை சேர்க்கிறேன் என்கின்ற மாதிரியாக தங்களால் இயன்ற தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றிலிருந்து ஒரு 2 வார காலத்திற்குள்ள தொழிலில் நிலைத்தன்மை, நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு. கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் பரவாயில்லைங்க, 4 காசு வருதுங்க, இதை வச்சு தாங்க குடும்பத்தை காப்பாற்றுறேன் என்கின்ற மாதிரியாக ஒரு நிறைவுத்தன்மை இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். எவ்வளவுதான் இதானாலும் ஒட்டுறது தான் ஒட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உழைத்த பணம் உங்களுக்கே உதவக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிகமான லாபம் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள், யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தீங்களோ அவங்கள ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், அல்லது அவரே தேடி வந்து ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களிடம் ஒப்புக்கொள்ளக்கூடிய தன்மை என நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதியான சுக்கிரன் அந்த ஜீவன வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு ஆஃபீஸில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பதவி உயர்வு இல்லை, ஒரு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை கொண்டிருப்பவர்கள், ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை செய்யலாம், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், இதை ஆரம்பிக்கலாம், அதை ஆரம்பிக்கலாம், அதன் மூலமாக கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் நான் மட்டும்தான் இப்படி நினைக்கிறேன், மற்ற 2 பேரும் வேற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். உயர் பட்டம் பதவி போன்றவைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு PhD படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு MPhil பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சரியான கைடு இல்லை, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்திலேயே ஒரு 15-20 நாட்கள்லேயே நல்ல மாற்றங்கள் வரும். மேற்படிப்பு படிப்பதற்கு வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், அம்மா அப்பா என்னை அனுப்புறதுக்கு தனியாக அனுப்புறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. பெற்ற தாய் தந்தையரிடம் மாற்றம் வருவதை இன்னும் 2 வார காலத்திற்குள் இளைய பருவத்தினர் கண்டிப்பாக உணருவீர்கள். எதையும் அப்படியே சாதித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, எல்லாம் தன்னம்பிக்கையோடு நடக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சகலத்தையும் தருவதற்கு கடமைப்பட்ட சுக்கிரன் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அடுத்து 10ஆம் இடத்திற்கு போவார். அதற்கடுத்து 11ன்னா அவருடைய அத்தனை அமைப்புகள் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு நல்லா இருக்கு. யோக அமைப்புகள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தாய் தந்தையை பற்றிய கவலைகள் ரொம்ப விலகும். அப்பாவுடைய ஆரோக்கியம், அப்பாவுடைய நிதி நிலைமை, அப்பாவுடைய முன்னேற்றம், இதிலெல்லாம் கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்க முடியும். அப்பா என்ன செய்து கொடுத்தாலும் அப்பா நல்லதாக செய்வார் என்கின்ற வயதான தந்தையின் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷங்கள், நிம்மதிகள் வரக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு சொந்த வீடு சொந்த ஊர்லேயே கட்டணும் என்கின்ற மாதிரியான, அந்த ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகிறேன், இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா கௌரவம் பார்க்கணும், என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றணும், ஒரு இடத்துல ஒரு வீடு இருந்தால் தான் நமக்கு மரியாதை என்கின்ற மாதிரியாக வேறு இடத்தில் செட்டிலாகி இருந்தாலும் கூட சொந்த ஊரில் வீடு, வாகனம், வாசல் போன்ற அல்லது நிலம் போன்ற கனவுகளை வைத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அதற்கான முயற்சிகள் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ ஈடுபாடுகள், வழிபாடுகள் இப்போது ஒரு 15 நாட்களுக்குள்ள அமையும். திருவேற்காடு கருமாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன் போன்ற உன்னத பெண் சக்தி தெய்வங்களின் மீது ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சில எதிர்பாராத பயணங்கள் இருக்கும், சில எதிர்பாராத மனமாற்றங்கள். சிலரை பற்றி ஒருத்தர் இவர் சரியாக வர மாட்டார், இவர் நமக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திடீர்னு நமக்கே ஃபோன் பண்ணி இதை நான் செஞ்சு கொடுக்குறேங்க, அதை செஞ்சு கொடுக்குறேங்க என்கின்ற தலைகீழ் மாற்றங்கள், அதன் மூலமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் இன்றைக்கு 8ல் போய் மறைஞ்சிருந்தாலும் ஆட்சியாகின்ற தன்மையில் இருக்கிறார் இல்லையா. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற புதையல் போன்ற, அந்த காலத்தில் தாங்க புதையல் கிடைக்கும்னுவாங்க. இந்த காலத்தில் எங்கே தோன்றினாலும் புதையலெல்லாம் நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம் இல்லையா. இனிமேல் எங்கே புதையல் கிடைக்க போகுது. புதையல் மாதிரியான திடீர் தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள், அல்லது என்றைக்கோ ஒரு நாள் வரும்னு எதிர்பார்த்து ஏமாந்த ஒன்று இன்றைக்கு திடீர்னு இன்ப அதிர்ச்சியாக டக்குன்னு நடக்கக்கூடிய ஒன்று. பணம் வர்றதை மட்டும் சொல்லலைங்க, வேற ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு
எதிர்பார்த்திருந்து கைவிட்டு போன பொருள். கிட்டாதாயின் வெட்டன மரண அவ்வை பாட்டி சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி இது கிடைக்காதுன்னு நம்ம மறந்து போயிருந்த ஒன்று இப்போது தேடி வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என துலாம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நிரூபிக்கக்கூடிய இன்னொரு நாளாக அமைந்திருக்கிறது இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய ராசிக்கு சுபர் பார்வை கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. 7ஆம் இடம் எப்போதெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அப்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும். காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். சிலருக்கு கணவன் மனைவி அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை, சிலருக்கு புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்பு என அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஆணாலும் பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய மனமாற்றங்கள் மனமகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நட்புகள் மூலமாக இன்றைக்கு உன்னத அமைப்புகள் ஏற்படும். சிலருக்கு புதிய தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேலை மாற்றம் நடக்கக்கூடிய நிலைமை, வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது இந்த தொழிலை விட்டுட்டு வியாபாரம் மாதிரி அதாவது மேனுஃபேக்சரிங் மாதிரியாவது ஏதாவது பண்ணலாம் என்கின்ற மாற்றங்கள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. வீடு சார்ந்த விஷயத்தில் கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள், வீட்டுக்கு மேலே ஒரு கேஸ் இருக்குதுங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே சுமூகமான தீர்வுகள் அல்லது சமாதான பேச்சுவார்த்தைகள் போன்றவைகள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிகத்திற்கு இன்றைக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 6லேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய வேலை நிரந்தரம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அரசு வேலை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் உண்டு. ஏற்கனவே அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் ஒரு 20 நாட்களுக்குள்ள தீர்மானிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. புதிதாக அரசு வேலைக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, அரசு வேலைக்கு ஆசைப்பட்டு சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு கவர்மெண்ட் வேலைக்காகத்தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரியாக அரசு வேலையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே அப்படிலாம் அரசு வேலை கிடைக்காமலாம் போயிடாது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை தூண்டக்கூடிய அருமையான மாற்றங்கள் நிறைந்த சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அபாரமான ஒரு ஆரோக்கிய அமைப்புகள் இப்போது திரும்ப கிடைக்கும். ஒரு 10 வயசு குறைஞ்சார் போல ராசியை குறிபார்த்து 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால் ஆரோக்கிய மேம்பாடுகள் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நல்ல மருந்துகள் மருத்துவம் போன்றவைகள் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடன் தொல்லைகள் கூட இன்றைக்கு மட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 5ஆம் இடத்துல பூரண ராஜயோகாதிபதி கிரகமான சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய தொழில் மேன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு புத்திர பாக்கியம் புனிதமான கருவுறுதல் இன்னும் 3 வார காலத்திற்குள் ஏற்படக்கூடிய அமைப்பு, மருத்துவம் பலிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்ற மகர ராசிக்கார தம்பதிகளுக்கு அருமையான மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதுதான் எனக்கு கிடைக்கணும், இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை, இந்த வயசில் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எப்போவுமே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், இந்த மாதிரியாக ஒரு மாதிரியான மனநிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. நான் கொஞ்சம் கொடுத்து வைத்தவன் என்கின்ற உயர்வு மனப்பான்மைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோன்னு கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, எதையும் சமாளிச்சுக்குவாங்க என்கின்ற பிள்ளைகளின் மீது பெருமித உணர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு நல் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோக கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் யோக நிலையில் இருக்கக்கூடிய சுகம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும். மனசுக்கும் உடம்புக்கும் நிம்மதியான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா இருக்கிறேன்றதை மனசார கும்பராசிக்காரங்க ஃபீல் பண்ணுற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். நான் என்ன வேணாலும் சொல்கிறேங்க, ஆனால் என்னுடைய மனசு என்ன இது அமைப்புன்றது ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன நினைச்சாலும் சுற்றி உள்ளவர்கள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டுமே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய, நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வீடு பற்றின எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை தூக்கி இதில் போட்டு இதை தூக்கி அதில் போட்டு ஒரு வீடு வாங்கிடலாமா, அல்லது வீட்டில் ஊரில் இருக்கிற பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டலாமா என்கின்ற மாதிரியான வீட்டை பற்றிய அமைப்புகள் நினைப்புகள் அது முனைப்பாக மாறி அந்த முயற்சியை அப்படியே செய்யக்கூடிய அமைப்புகள் என
கும்பராசிக்காரர்களுக்கு யோகம் பிறந்து விட்டது என்பதை கிரகங்கள் சொல்லக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய யோக சுப நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னால் போனால் கடிக்கிறது, பின்னால் போனால் உதைக்கிறது என்கின்ற அமைப்புகள் இப்போது வந்துவிட்டன என்பது தான் உண்மை. ஜாதகம் பார்க்க வர்றதுல கூட நிறைய பேர் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக இருப்பீங்க. எல்லா ஜோசியர்ட்டையும் போகிறவங்க எல்லாம் ஜென்மச்சனி என்பது சில பல ஒரு நெகட்டிவான அமைப்புகளை கொடுத்தாலும் கூட நான் அதையெல்லாம் எவ்வளோ பார்த்துட்டேன், என்னுடைய மனோதைரியம் ஜாஸ்தி என்கின்ற ஒரு சிங்கம் போன்ற மனப்பான்மையோடு மீனராசிக்காரர்கள் அதை சமாளித்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை போய் பார்க்கறதுல தான் கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பீங்களே தவிர எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரிய மனப்பான்மை இப்போது அதிகப்படுவதால் போலவே மற்ற நிலைகளிலையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான உற்சாக மனப்பான்மையோடு தான் இப்போது மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். சிலருக்கு பெண்வழி உறவுகளின் மூலமான நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தம்பி தங்கைகளின் மூலமாக அண்ணன் அக்காள்களுக்கு ஏதாவது உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. தம்பி இந்த இடத்துல இப்படி சொன்னார், தங்கச்சி இந்த இடத்துல இப்படி சொன்னார். ஏற்கனவே தம்பி தங்கைகளின் பேரில் இருந்து வந்த ஒரு வருத்தங்கள், அவர்கள் வாழ்க்கையை பற்றிய குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடன் இல்லாம இந்த காலத்துல யாருமே வாழ முடியாதுங்க. ஒரு நேயர் ஒருத்தர் கேட்கிறார், ஒருத்தருக்கு வாழ்நாள் முழுக்க கடன் இருந்துகிட்டே இருக்கு, ஒருத்தருக்கு அப்பப்போது வந்த போது, அல்லது ஒருத்தர் ஒரு 5 வருஷம் மட்டும் கடன் வச்சது அப்புறம் கடனே இல்லைன்றார். இதை ஜோதிடத்தில் எப்படிங்க ஐயா சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறார். உண்மையை சொல்லப்போனால் தசாபுக்தி அமைப்புகளே இவற்றை தீர்மானிக்கின்றன என்பதுதான் உண்மை. 6ஆம் பாவகம் ஒருவருக்கு வலுவாக இருக்குதுன்னே வச்சுக்குவோம். 6ஆம் பாவகத்தில் ஒரு தனி ஒரு பாபகிரகம் இருந்தால் கடன் தொல்லைகள் இருக்காது. 6ஆம் பாவகத்தில் முக்கூட்டு பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகுவோடைய தொடர்புகள் 3 பேரோட தொடர்புகள் இருந்தால் எப்போவுமே கடன் தீராது. கடனோ நோயோ எதிர்ப்போ ஏதோ ஒன்று இருந்துகிட்டு இருக்கும். அந்த 6ஆம் பாவகத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்ற அமைப்பை பொறுத்து. 6ஆம் பாவகத்தில் சுபர் இருந்தால் கடன் வளர்ந்து கொண்டே போகும். ஆனால் கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வருமானம் வரும். குறிப்பாக குரு இருக்கிறான்னு வைங்க, அவர் இங்கே 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். இது மாதிரியான இடங்களில் வளர்ச்சிக்கான கடன்கள் இருக்கும். ஒரு குருதசை வந்துருச்சு, உடனே கொஞ்சம் பேங்க்கில் லோன் வாங்கினாங்க, அதை வச்சு ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தாங்க. லாபம் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் டியூ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. இது நான் நல்லா அடைக்கிறத பார்த்துட்டு ஏற்கனவே 10 ரூபா கடன் வாங்கியிருந்தேன், பேங்க்லேயே கூப்பிட்டு இன்னொரு 20 ரூபா வேணால் வாங்கிக்கங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு கிளை திறக்கிறேன் அப்படின்ட்டு வளர்ச்சிக்கான கடன். உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், வருமானம் உயர்ந்து கொண்டே போகிறது, கடனும் உயர்ந்து கொண்டே போகிறது. இது 6ஆம் பாவகத்தில் சுபர் இருக்கக்கூடிய தன்மை. சில பேர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதே அவருக்கு பிடிக்காது. அப்போ அந்த 6ஆம் பாவகம் அவருக்கு வலிமை இழந்திருக்கிறதுன்ற அர்த்தம். பாவத்துவமாக இருந்தால் நீங்கள் கடன் வாங்கி தொல்லைகளை அனுபவிக்கிறீர்கள். 6ஆம் பாவகம் வலிமையற்று இருக்கிறது அப்படின்னு சொன்னால் 6ஆம் பாவகாதிபதி எங்கேயாவது போய் பாவத்துவமோ சுபத்துவமோ இல்லாமல் இயல்பாக நீச்ச நிலைமையில் அடைஞ்சிருக்கிறேன்னு வைங்க, நான் கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, எனக்கு கடனே வேண்டாம்ப்பா, நான் உழைச்சி ரசச்சோறு சாப்பிட்டுக்கிறேன், இருக்கிற அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றேன், இல்லாத அன்னைக்கு ரசச்சோறு சாப்பிட்றேன் என்கின்ற தன்மைகள் வந்துவிடும். இதுலேயும் முக்கியமாக தசாபுக்தி அமைப்புகளுங்க. 6ஆம் பாவகாதிபதியுடைய தசை மிக நீண்டதாக இருந்தால், சுக்கிரன் 6ஆம் பாவகாதிபதியை வந்துட்டார், 20 வருஷம் அவர் தசை நடத்துகிறார், அவர் 6ஆம் பாவகத்திலே இருக்கிறார் அல்லது 6ஆம் பாவகத்தை பார்க்கிறார், 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷமாவது உங்களுக்கு கடன்கள் இருந்து கொண்டே இருக்கும். சுக்கிர தசையே வரல, நீங்கள் கடன் வாங்குறதுக்கு யோசிப்பவராக இருப்பீர்கள். ஆக இப்போது நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி ஒருவருக்கு வாழ்நாள் முழுக்க கடன் இருந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய லக்னாதிபதி, லக்னம் போன்றவைகள் 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு அது சுபக்கடனா பாவக்கடனா என்பது அந்த சுபத்துவ பாவத்துவ அடிப்படைகளின் அமைகும். ஒருத்தருக்கு பாருங்க 5 வருஷம் மட்டும் 6 வருஷம் மட்டும்தான் கடன் இருந்தது, அதுக்கப்புறம் நான் கடனே இல்லைங்க. மீன லக்னக்காரரு சூரிய தசை நடக்குது, சூரியன் 6ஆம் இடத்தோடு இருக்கிறார், 8ஆம் இடத்தோடு இருக்கிறார், 6ஆம் இடத்தை பார்ப்பது போன்று 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த சூரிய தசை 6 வருஷம் மட்டும், அந்த 6 வருஷம் மட்டும் அவர் கடன் தொல்லையில் இருந்தார். கரெக்டாக சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை ஆரம்பிச்சது, சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறாரு, கடனை அப்படியே தீர்த்துட்டு போயிட்டார். ஆக தசாபுக்திகளின் அடிப்படையில் தான் ஒருவருக்கு இடையில் வரக்கூடிய கடன் இடையிலேயே போய்விடுகிறது. ஒருவருக்கு ஆரம்ப நிலையிலிருந்து கடன் இருக்கிறது, ஒருவர் கடனால் தலைமறைவி ஆகிறார், ஒருவர் கடனாலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆக சுப கிரகங்கள் பாப கிரகங்கள் பொதுவாக இப்பொழுது நான் சொல்லுவது,
மூன்று பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6ஆம் பாவகத்தில் பாவர் இருப்பது நல்லது என்று மூல நூல்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட 6ஆம் பாவகத்தில் தனி ஒரு பாவர் இருப்பது என்பது மிகப்பெரிய நன்மை. நீங்கள் கடனால் தொல்லைகளை அடைய மாட்டீர்கள். 6ல் சூரியனோ சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ தனித்திருக்கும் போது, தேய்பிறை சந்திரனோ தனித்திருக்கும் போது, வேறு எவருடைய பார்வை இணைவு போன்ற தொடர்புகளில் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடன் தொல்லைகள் மட்டுப்பட்டு இருக்கும். 6ஆம் பாவகம் பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் முக்கூட்டு பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மற்றவர்கள் அங்கே சேரும்போது எந்த நாளும் தசாபக்திகளின் அடிப்படையில் நீங்கள் கடனால் தொல்லைகளை அனுபவிப்பீர்கள் என்பதுதான் ஜோதிட ரீதியிலான விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் மற்றும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கங்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.